ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வரப்போகுது, சம்மர் ஹாலிடேஸும் வரப்போகுது. ஸோ டூர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டூர் சீரீஸில் முக்கியமான ஃபேவரட்டான டூரிஸ்ட் பிளேசஸான மூணார், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, வால்பாறை இதெல்லாம் வந்து 2 டேஸ் ட்ரிப்பாக எப்படி போகலாம், அங்கே போனால் என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்கலாம், எப்படி பட்ஜெட்டாக தங்கலாம் அப்படிங்கிற ஃபுல் கைடோட நம்ம வீடியோஸ் போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூணாரோட டூரிஸ்ட் பிளேசஸ், அதுவும் உடுமலைப்பேட்டையிலேருந்து போகிறப்ப இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ், ஃபேவரட்டான டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன, எப்படி அதுக்கு போகணும், எவ்வளோ சார்ஜு, எப்படி பட்ஜெட்டாக தங்க போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக இருக்கேன். மூணார் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி, கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக எல்லாராலையும் விரும்பி போகக்கூடிய மலைவாச ஸ்தலங்க அதாங்க இது கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த மூணார்ன்ற பேர் எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 ஆறுகள் சேர்ந்த இடமா ஒருவேளை மூணார் இருக்குமோ? ஆமாங்க, நீங்கள் அப்படி கெஸ் பண்ணால் கரெக்டு தான். அது முத்திரப்புழா, நல்ல தண்ணி, குண்டலி அப்படிங்கிற 3 ஆறுகள் சேர்ந்த இடம் தாங்க மூணார்ன்றது. மூணார் போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் எப்படி இருந்தாலுங்க எல்லா விதமான ரிசார்ட்டுகளும் இடங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கத்தாங்க இருக்குது. மினிமம் வந்து 200 பே பண்ணி தங்குற மாதிரி கவர்மெண்ட் பஸ் ஸ்டே கூட இருக்குங்க. ஸோ நம்ம வசதிக்கேற்ப பார்த்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாங்க, என்ஜாய் பண்ணிக்கலாங்க. மூணார் போகிறதுக்கு மொத்தம் 4 ரூட் இருக்குங்க. 2 வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது, 2 வந்து நம்ம கேரளா சைட்லேருந்து போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ரோடுகள். நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் தென் தமிழ்நாடாக இருந்தால் தேனி வழியாக, போடிமட்டு வழியாக போகிற வழி ஒன்றுங்க. இன்னும் இந்த பக்கம் சென்ட்ரல் தமிழ்நாடு, இந்த பக்கம் நார்த் சைடாக இருந்ததுன்னா உடுமலைப்பேட்டை, அதாவது எங்கள் ஊர் வழியாக போகிற ரூட்டு ஒன்றுங்க. இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னா, காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. போகிற வழியிலேயே ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து உடுமலைப்பேட்டை வழியாக போகிற மூணார் ரோட்டை தான் வந்து என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து மூணாறுக்குள்ளே போய் டாப் ஸ்டேஷன் வரைக்கும் இன்னொரு அந்த ஒரு ரோடு, அதில் ஃபுல்லாக போனீங்கன்னா மெயின் டூரிஸ்ட் பிளேசஸ் ஃபுல்லாக கவர் ஆயிருங்க. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ஃபேமிலியாக போகிறவங்க மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள், டூரிஸ்ட் பிளேசஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 2 டேஸ் ட்ரிப்பில் ஃபஸ்ட் டே அன்னைக்கு நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் முதல்ல உடுமலைப்பேட்டைக்கு ஒரு 5 to 6 மணிக்குள்ளே வர்ற மாதிரி வந்துடுங்க. உடுமலையிலேருந்து மூணாருக்கு 1/2 hour கோன்ஸ் வந்து பஸ் இருக்குங்க. எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வர சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? உடுமலைப்பேட்டையிலேருந்து சின்னார் வந்து 1 மணி நேரங்க. அந்த சின்னாரில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வனவிலங்கு சின்னார் வைல்டு லைஃப் சாங்சுரி, வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. அது வழியாக தான் மூணார் ரோடு போகும். அது வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. ஒரு 6 to 7 மணிக்கு அந்த வழியாக வந்தீங்கன்னா யானை, மான், காட்டெருமை, அந்த சிங்கவால் குரங்கு, அது மாதிரி வந்து நிறைய விலங்குகளை வந்து காலையில் நேரத்தை ஏர்லி மார்னிங்கும் நைட்லேயும் பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தாங்க 2 யானை. அந்த சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து மொத்தம் 4 செக் போஸ்ட் இருக்குது. அதுங்க வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி போட்டு வர்ற மாதிரி இருக்கும். டூரிஸ்ட் பிளேசஸில் ஃபஸ்ட்டு வர்றது தூவானம் வாட்டர் ஃபால்ஸுங்க. இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஆலம்பட்டி எக்கோ ஷாப்புன்னு அது போகிற வழியில் ஒரு இடம் இருக்குங்க. அங்கே தான் வந்து புக் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ட்ரெக்கிங் போக பிரியப்பட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபீஸ் கட்டி நீங்கள் போகலாம். காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் போக முடியும். ஸோ மத்தியானம் 2 மணியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 12 மணிக்குள்ளே வந்து புக் பண்ணணும். அப்போ தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதை தாண்டி வந்தீங்கன்னா இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் அந்த காட்டுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, அது நம்ம போகிற மூணார் போகிற வழியிலே மெயின் ரோட்லேருந்தே நீங்கள் அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். அந்த தண்ணி மேலே மேற்கு தொடர்ச்சி மலையோட சுற்றி அந்த பார்க்குறதுக்கே ஒரு சீனிக்காக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வர்றது பார்த்திங்கன்னா கரிமுட்டி ஃபால்ஸுங்க. இதுவும் ரோட்டு நம்ம போகிற வழியிலே இருக்கும். இந்த ஃபால்ஸும் இது வந்து கொஞ்சம் சின்ன ஃபால்ஸ் தாங்க. அளவாக தான் தண்ணி வரும். நிறைய தண்ணி எதிர்பார்க்குறவங்களுக்கு இதை விட்டுருங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா தாங்க. அப்புறம் வந்து வெளியில் வந்து இந்த டீ ஷாப் இருக்குது, இது மாதிரி எக்கோ ஷாப் கூட ஒன்று இருக்கும். அங்கே போய் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாங்க. இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க.
இது அடுத்து ஒரு 3 கிலோமீட்டர்லேயே மறையூர் வந்துருங்க. மறையூர் நீங்கள் என்ட்ரு ஆகிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்லைன் சாண்டல் ஜிப்லைன் கூட ஒன்று இருக்குது. நீங்கள் சப்போஸ் அங்கே போகணும் ஏதாவது பிரியப்பட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இறங்கி அதை நீங்கள் ஜிப்லைனில் போய் அந்த இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். காந்தலூர் லெஃப்ட்டு மூணார் நேரம். அடுத்து நம்ம அந்த மறையூர்லேருந்து மூணார் போகிற ரோடு வந்து ஒரு சொர்க்கம்னே சொல்லாங்க. ஏன்னா 2 பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தன மரங்களாக இருக்கும். அப்புறம் அங்கங்கே குட்டி குட்டி ஃபால்ஸாக நிறைய இருக்குங்க. அதெல்லாமல் நம்ம பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். அப்புறம் மேலே மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து ஃபால்ஸ் வரும். அப்புறம் பாதி தூரம் போக போக தேயிலை தோட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சீனிக்காக இருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகள், இதனால தான் வந்து மூணாருக்கு தென்னக காஷ்மீர் அப்படின்னு பேரே வந்துச்சு. இதுக்கும் நம்ம ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று போட்டிருக்கோம், சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்ததாக மறையூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்தால் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இது வந்து நீங்கள் இதுவும் வந்து ரோடு மேலேயே தான் இருக்கும். இதுக்கு வந்து போகலாம். நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபாய்ங்க. அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்டு அது மாதிரி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். இதுவும் வந்து நல்லா சூப்பரான ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபால்ஸ் தாங்க. இது என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்குங்க. கொஞ்சம் அதனால் பார்த்து போய்க்கணும். மற்றபடி சூப்பராக என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தாங்க இது. இதுக்கு அடுத்து லக்கம் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அடுத்து இருக்கிறது தாங்க மூணாரோட டாப் 1 பிளேஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த இடம். இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குங்க. சப்போஸ் நீங்கள் உடுமல்பேட்டிலேருந்து வந்தால் லக்கம் ஃபால்ஸ்லேருந்து 17 கிலோமீட்டர், நீங்கள் மூணாறுலேருந்து சப்போஸ் வந்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பீக், அதாவது 8000 அடி கடல் மட்டத்திலேருந்து ஹைட்டான இடத்துல இருக்குங்க. ஊட்டி கொடைக்கானலோட இந்த மலை ஹைட்டுங்க. இந்த மலையில் தான் வந்து நீலக்குறிஞ்சி மலர்கள் பூக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் தான் வந்து வரையாடுகள் இருக்குங்க. இது தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. இது வந்து வால்பாறையில் இருக்கும், அடுத்து நீலகிரியில் இருக்கும், 3வது இடமா இந்த இடத்துல இருக்குங்க. இதையும் வந்து பார்க்கலாம் நம்ம இங்கே வந்தால். இது வந்து வருஷத்தில் பிப்ரவரி மார்ச் 2 மாதத்தில் மட்டும் அந்த வரையாடு பார்க்க முடியாது. நம்ம இந்த பார்க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மற்ற 10 மாதமும் பார்க்கலாங்க. இது கூட நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த ஹைட்டான பீக்குக்கு மேலேயே வந்து வேனில் கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு தான் வந்து 200 ரூபாய் சார்ஜ் நம்மகிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட்டை ஆன்லைனில் வாங்கிட்டோம்னா நம்ம இந்த பஸ்ஸுக்கு மாதிரி ஒன்று இருக்கும், அவங்க பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க இந்த ஹில் மேலே ஏறி. அது பார்க்குறதுக்கே 2 பக்கம் சீனிக்காக சூப்பராக இருக்கும். டிக்கெட்டு ஆன்லைனில் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே வெயிட் பண்ணுற நேரம் மிச்சமாகும். அதனால தாங்க. இது வந்து பார்க்கோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் அந்த பார்க்கோட வெப்சைட் லிங்க்கும் தரேங்க. அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டரில் மூணார் வந்துருங்க. மூணார் வந்து என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டு ரைட் கட்டில் திரும்பணுங்க. திரும்பினீங்கன்னா அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் டீ மியூசியம் இருக்குங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 125 ரூபாங்க. இதுக்குள்ளே வந்து டெமோ நமக்கு பண்ணி காமிக்கிறதுக்காகவே மெஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தேயிலை வந்து 3 ஸ்டேஜில் எப்படி வந்து டீ தூளாக மாறுது அப்படிங்கிற மாதிரி பண்ணி காமிப்பாங்க. உள்ளே எல்லாமும் டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரிலாம் போட்டு காமிப்பாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லான இடம் தாங்க. கொஞ்சம் நமக்கு டைம் இருந்ததுன்னா இங்கே நல்லா விசிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு 6 மணிக்குள்ளே அப்படி முடிக்கிற மாதிரி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, இப்போ நம்ம சொன்ன பிளேஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக முடிக்கலாம். ஒரு 6 மணிக்கு முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம சொல்ல போகிற இடம் சூப்பரான ஒரு செம ஸ்பாட்டுங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மூணார்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது நம்ம தேனியிலேருந்து மூணார் வருவோம் இல்லைங்களா, அந்த ரோடோட முடிவில் தாங்க இருக்குது கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டனுங்க. இது வந்து ஒரு பார்க் மாதிரி தாங்க. பெரிய ஏரியா. உள்ளே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையான பிளேசஸ் நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பார்க்கே செம்மையாக இருக்குங்க. லைட்டெல்லாம் போட்டு மியூசிக்கல் மவுண்டைன்னு சொல்லி வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு தரமான ஸ்பாட்டுங்க. உள்ளே இப்போ ஒரு 7 மணிக்கு மேலே போயிட்டிங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஒரு 1 ஹவர் அப்படி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா குழந்தைங்களோட எல்லாம் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருந்து லைட்டு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போய் நீங்கள் இதோட வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் டே இது முடிஞ்சுதுங்க. நாங்கள் வந்து போயிருந்தப்போ வந்து மூணார்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு காட்டேஜில் தாங்க தங்கியிருந்தோம். அது ஒரு ஹோம்லியான காட்டேஜ். அதோட வீடியோ லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
அந்த இது காட்டேஜ் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்ததுங்க. அது வந்து சென்டர் ஆஃப் தி பிளேஸில் இந்த மூணாரில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருந்தது. இது தவிர நிறைய ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது காட்டேஜ். அது மாதிரி மூணார் சிட்டிக்குள்ளேயே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோட்டலோட ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு தரேன். அந்த ஹோம்லியான காட்டேஜோட ஃபோன் நம்பருமே உங்களுக்கு கடைசியில் இந்த வீடியோவில் தரேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மூணார் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோட்டல் பற்றி தாங்க. பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா, சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஃபுட்டுக்கு அங்கே இங்கே அலைய வேண்டாம், பக்கத்துலேயே இருக்குது. ஹோட்டல் சரவண பவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது தாங்க ஹோட்டல் சரவணா இன்னு. இதுதாங்க இந்த ஹோட்டல்லையும் டீசெண்டான ரூம்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். இந்த ஹோட்டலில் பால்கனியோட கூட ரூம் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்து செக்இன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அங்கேயே ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதோட ஃபஸ்ட் டே ட்ரிப்பு முடியுதுங்க. அடுத்து செகண்ட் டே என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் டே ட்ரிப்புக்கு எப்படி பிளான் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மாட்டுப்பட்டி டேம் ரூட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டாப் ஸ்டேஷன் ரோடுன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தாங்க. அந்த ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது, முக்கியமான பிளேசஸ்ஸு. அது வந்து கவர் பண்ணலாங்க. மூணாரில் இருக்கிற முக்கியமான ஒரு 7 டூரிஸ்ட் பிளேசஸை பார்க்குறதுக்கு கேரளா கவர்மெண்ட்டால் வந்து இந்த டபுள் டக்கர் பஸ் வந்து விட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை வந்து இந்த பஸ் வந்து இயக்கப்படுதுங்க. இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு லோயர் டெக்குக்கு 200 ரூபாயும் அப்பர் டெக்குக்கு 400 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ டிக்கெட்ஸ் புக் பண்ணி போய்க்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. இந்த மூணார்லேருந்து டாப் ஸ்டேஷன் ரூட்டில் முக்கியமான ஒரு 5 டூரிஸ்ட் பிளேசஸ் பார்க்குறதுக்கு கேஎஸ்ஆர்டிசியில் வந்து பஸ்ஸஸ், ஆர்டினரி பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டாப் ஸ்டேஷன் ரூட்டில் போகிறப்போ ஃபஸ்ட்டாக நமக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டனுங்க, அல்லது ரோஸ் கார்டன் சொல்லுவாங்க. உள்ள நிறைய வந்து ரோஸ் மட்டும் நிறைய பூக்கள், அப்புறம் வந்து நிறைய பிளான்ட் எல்லாமே இருக்கும். அதெல்லாமும் பார்க்குறதுக்கு நல்ல ஒர்த்தான இடம் தாங்க. வந்தால் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. வெளியில் சாப்பிட்றதுக்கு எல்லாமும் கடைகளும் இருக்குது, அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுற கடைகளும் இருக்குது. பர்ச்சேஸ் எல்லாம் டைம் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் மற்ற பிளேசஸ் பார்க்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் கடைசியாக வச்சுக்கிறது நல்லது. ரோஸ் கார்டன் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுப்பட்டி டேம் வருங்க. அந்த வழியாக தான் நம்ம வர்ற மாதிரி இருக்கும். அங்கே வந்து போட்டிங் இருக்குங்க, அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட்டுங்க. எக்கோ பாயிண்ட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 10 ரூபாங்க. இதுக்கு வெளியிலையும் நல்ல கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து எக்கோன்ற நம்ம கத்துனா வந்து அந்த பக்கம் எக்கோ ஆகும் சவுண்டு, அதனால தான் எக்கோ பாயிண்ட்டு. இங்கேயும் வந்து போட்டிங் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குங்க. இந்த இடமும் சீனரி பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதை தாண்டி அடுத்து வந்தீங்கன்னா குண்டலா டேம் கூட இருக்குங்க. அங்கேயும் தண்ணி இருக்கிற சமயத்தில் போட்டிங் அவைலபிளாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதனால் பார்த்துக்கோங்க, அது டைம் இருந்தால் அதையும் பார்த்துருங்க. அடுத்து வர பிளேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட்டுங்க. ஃபோட்டோ பாயிண்ட்றது இது ஒரு தேயிலை தோட்டம். இது தாங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வியூ செமையான பிளேஸுங்க இது. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீலாம் ஒன்றும் இல்லை. வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நின்று எடுத்துகிட்டு போங்க. இங்கே ஹார்ஸ் ரைடு கூட அவைலபிளாக இருக்குது. ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்பைசஸ், சாக்லேட்ஸ், டீ தூள் எல்லாமே விற்கிற ஷாப் எல்லாம் கூட இருக்குது. இந்த ஃபோட்டோ பாயிண்ட்லேருந்து அடுத்து நம்ம டாப் ஸ்டேஷன் போகிற வரைக்கும் இருக்கிற ரோடு மறையூர்லேருந்து மூணார் ரோடு எப்படிங்க, அந்த மாதிரி அதை விட சூப்பரான ரோடுங்க. போகிற வழி எல்லாமே தேயிலை தோட்டமாக தான் இருக்கும். 2 பக்கமும் என்ன சொல்கிறது, நம்ம தாண்டி போகவே மனசு வராது. அதில் இந்த இடம் பார்த்திங்கன்னா செமையான ஒரு இடம். ஒரு 10-15 நிமிஷம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்த மாதிரி இருக்கும். சூப்பரான பிளேஸ் இது. இதையும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. இதை தாண்டி நம்ம என்ன அடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்மேலகிரி பொட்டானிக்கல் கார்டனுங்க. இந்த பார்க் தான் வந்து சவுத் இந்தியாவிலேயே மிகப்பெரிய
காக்டஸ் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிகப்பெரிய கற்றாழை பூங்காங்க. இதுவும் வந்து நல்லா ஒர்த்தான பிளேஸ் தான். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 ரூபாங்க. உள்ள கற்றாழை மட்டும் இல்லை, மற்ற நிறைய பிளான்ஸு, செடிகள் எல்லாமே இருக்கிற ஃப்ளவர்ஸு எல்லாமே இருக்குது. இதுவும் கூட நம்ம பார்க்கலாங்க. இதை தாண்டி வந்தால் அடுத்து கார்மேலகிரி எலிஃபண்ட் பார்க்குங்க, யானை பூங்கான்னு சொல்லி. இங்கே வந்து நிறைய யானைகள் இருக்குது. நாங்கள் போன சமயத்தில் ஒரு 5-6 யானைகள் பார்த்தோம். இதில் ஏறி நம்ம சவாரி பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 700 ரூபா சார்ஜுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா யானைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதுக்கு வந்து தனி சார்ஜு. அதுக்கு வந்து 100 ரூபா. நம்ம அன்னாச்சி பழம்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நம்மளே வந்து யானைக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இது குழந்தைங்களோட வந்தால் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை தாண்டி போனோன்னா அடுத்து டாப் ஸ்டேஷன் தாங்க. அந்த ரோடு வந்து சூப்பரான ரோடு. இயற்கையோடையே நம்ம இணைந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டாப் ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஹோட்டல் சரவணா இன் அவங்களோட டேரிஃப் ஷீட்டு அண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மாதிரியே வந்து அடுத்து இந்த ஹோம்லியான காட்டேஜ், அஸ்வின் ராம் காட்டேஜ் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸுமே கொடுக்குறேன். கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிடுங்க. தாண்டி வந்தால் டாப் ஸ்டேஷனுங்க. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். இது வந்து கேரளாக்குள்ளே இருந்தாலும் இது வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலுங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது இந்த இடம். இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது உண்மையிலே ஒர்த்துன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டுங்க இது. இது வந்துட்டு ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே நம்ம வண்டியை அங்கே நிப்பாட்டிட்டு அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே வந்து ஒரு 50 மீட்டர் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த வியூ பாயிண்ட்டு பார்க்குறதுக்கு. மேலே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு பிளேஸுங்க இது. உண்மையிலே சூப்பராக இருக்கும். நம்ம எங்கே இருக்கோம்னா டாப் ஸ்டேஷனில் இருக்கோம். 3வது டாப் ஸ்டேஷன். மேலே வந்து மலை முகடுகளும் மேகங்களும் செமையான வியூங்க இது. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்த. இதுவும் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கோ அண்ட் என்ஜாய். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.